யோகம்ங்கிறது எது, அது இல்லாத வெளி விஷயம் எது? இன்னென்ன படிக்கிறதுனா யோகம் கைகூட போகிறது, எல்லாரையும் சமமாக பார்க்குறோன்னு அர்த்தம். இன்னென்னது இல்லைன்னால் சமத்துவம் புரியலேன்னு அர்த்தம். நித்தியமானதை பற்றி எத்தனை தரம் சிந்திக்கிறோமோ சமத்துவம் வந்துடும். எதெல்லாம் நித்தியமாக இருக்குமோ, இப்போ கண்ணால் பார்க்குற எதுவும் நித்தியமாக இருக்காது, இது பார்க்குறதெல்லாம் அனித்தியம். நித்தியமாக இருக்கக்கூடியது ஆத்மா தான். அதை பற்றி பார்த்து பரமாத்மாவை பற்றி பார்த்தா சமத்துவம் புரியும். இது ஒன்று, நித்தியமாக இருக்கக்கூடியதை பாருங்கோ. ரெண்டு, காரியங்களாக எது எது இருக்கோ அதை பார்த்தா விஷமமாக படும், வேறுபாடு தான் தெரியும். காரணமாக எது இருக்கோ அதை பார்த்தா வேறுபாடே தெரியாது. மண் எடுத்துப்போம், களிமண் ஆக்கிடுவோம், அது காரணமாக. களிமண்ணை வைத்துக்கொண்டு பானை, குடம், பொம்மை, நாற்காலி, ஒரு 10 பொருளை பண்ணுங்க, அதெல்லாம் காரியங்கள் தானே, படைக்கப்பட்ட பொருள்கள் தானே. அந்த பொருளை முழுக்க பார்த்தா வேறுபாடு தான் தெரியும். ஏன்னா பொருளில் வேறுபாடு இருக்கு. அதே மண்ணுன்னு பாருங்க, வேறுபாடே தெரியாதே. காரியங்களை பார்த்தாலே வேறுபாடு தெரியும், காரணத்தை பார்த்தா தான் வேறுபாடு தெரியாது. எது காரணம்? உலகத்துக்கே காரணம் கடவுள் தான். அதனால தான் அவரை பாருங்கிறா. நம்மளெல்லாம் பார்த்தா நம்ம காரணமே இல்லையே. மிஞ்சி போனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம காரணம், நம்ம குழந்தைகள் நம்மளை பார்க்குறதா இல்லை, அதனால் விட்டுடுங்க. அது ஈஸ்வரனுங்கிற குழந்தையாவது அவரையாவது நாம் பார்க்க வேண்டாமா? அவரை பார்த்தோம்னா அவர் காரணமாக இருக்கிறதுனாலே, நித்தியமாக இருக்கிறதுனாலே சமத்துவம் புரியும். மற்றதை பார்த்தோம்னா அதெல்லாம் காரியமாக இருக்கிறதுனாலே, அனித்தியமாக இருக்கிறதுனாலே சமத்துவம் புரியாது. ஆத்ம விஷயம் எதுவாக இருந்தாலும் சமத்துவம் புரியும், உடல் விஷயம் எதுவாக இருந்தாலும் விஷமமாக தான் படும். இதைத்தான் கண்ணன் அடிப்படை யோகம் யோகம்ங்கிறார். உபனிஷத்துக்கள் எல்லாத்திலையும் சொல்லப்பட்ட யோகமும் இதுவே. அதனால் நானே யோகி ஆகணும்னால் ஆஞ்சநேயர் ஆவார், விஸ்வாமித்திரர் ஆவார், வசிஷ்டர் ஆவார், நாங்கள்லாம் எங்கள் சுவாமி யோகியாருதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ இவ்வளவு நேரம் என்னத்தை நம்ம பேசின்னு இருந்தோமோ இந்த முயற்சியில் இறங்கினாலே நம்ம யோகி தான். முயற்சியில் இறங்கணும்னு இருக்கேன், நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சு பண்ணலாப்பில் தான் தோன்றது. ஆனால் பண்ணுறச்சே கட்டம் வருமோன்னால் நிச்சயம் வரும், வராதுன்னு அடியேன் சொல்லலை. அதற்குத்தான் இறைவனிடத்தில் நம்பிக்கை வைத்து தொடங்குவோம்னு சொல்கிறேன்.